மகாதேவ் சம்போ. நட்சத்திர வரிசையில் மூணாவதாக பார்க்க போகிறது வந்து கிருத்திகை. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னா சூரியனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சூரியனுடைய தசை ஆண்டுகள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மொத்தத்தில் 6 வருஷம். இந்த சூரியனுடைய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் முருகன். கார்த்திகேயன் முருகன்கிறவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த நட்சத்திரத்தை யாரெல்லாம் பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணுவது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதை நட்சத்திரம். இதுக்கு வேதையான நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் தான். யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ தயவு செய்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்த யாரையும் கல்யாணம் பண்ண வேண்டாம். கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னாலே அந்த ஒரு காரணமே போதும், அந்த கல்யாணம் வந்து பெரிய அளவில் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிறனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியனுடைய ஆண்டுகள் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனுடைய பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில். மயிலை பார்க்குறது இல்லைனா மயிலுடைய இமேஜை வச்சுக்கிறது, மயிலோட வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் உத்திர நட்சத்திரத்தை பலப்படுத்தும். நீங்கள் பலப்படுத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது மயிலோட இமேஜை பார்க்கலாம், மயிலோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உடல் நலத்தை முன்னேற்றுவதில். அப்போ யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ இந்த உத்திர நட்சத்திரம் பரணிங்கிறது பரணிக்கு வந்து 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திரம் அப்படிங்கிறதுனால உத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரம் சேரும். உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது. மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான மரம் அப்படிங்கிறது அத்தி மரம். அத்திவரதர் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஞ்சிபுரத்தில் அத்திவரதர். அந்த அத்திவரதர் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அத்திவரதருக்கு உண்டான முக்கியமான நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. எதனால் அப்படின்னா அந்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அத்திவரதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். பட் இந்த அத்தி மரத்தை வளர்ப்பதால் கிருத்திகை நட்சத்திரத்தை பலப்படுத்த இயலும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு பொருளாதாரம் நீங்கள் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் முருகனை வழிபாடு பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். மகாதேவ் சம்போ.